திருச்சி சூர்யா ஒன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆகிட்டாரு. ரீசெண்டா தான் டெல்லி போனாரு. அவரு அப்ரூவர் ஆகத்தான் போனாரு. டாஸ்மாக் ரெய்டு நடந்ததுக்கு அப்புறமே அவர் டெல்லிக்கு போனாரு. வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்கு தான் அவர் டெல்லி போனாரு. தைரியமா இருங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி கிட்ட ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. ஆனா அத செந்தில் பாலாஜி கேட்கல. டெல்லி கிட்ட ஒரு முக்கியமான ஆள் வழியா தான் செந்தில் பாலாஜி பேசுறாரு. அதானி வழியா தான் செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி கிட்ட பேசுறாரு. அதானி தான் செந்தில் பாலாஜியுடைய லாபி. அதனால அவருக்கு இனி சிக்கல் இல்ல. அதானி வழியா போனா ஸ்டாலினால கண்டுபிடிக்க முடியாது. செந்தில் பாலாஜியும் அதானியும் ஒன்னா இருக்காங்க. அதானியோட செந்தில் பாலாஜி நெருக்கமா இருக்காரு. அண்ணாமலை கை ஓங்கி இருந்த வரைக்குமே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில தான் இருந்தாரு. ஏன்னா அண்ணாமலைக்கு அதானி செந்தில் பாலாஜி லாபி தெரியும். அது செயல்படாம பாத்துக்கிட்டாரு. டிஎம்கே கொங்கு மண்டலத்துல வலிமையா இல்ல. ஏடிஎம்கே பெரும்பாலுமே ஜெயிச்சது எல்லாமே கொங்கு மண்டலத்துல தான். கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி கோட்டை போல வச்சிருக்காரு. இவர்தான் டிஎம்கே உடைய வலிமையான ஆள் அப்படிங்கறதுல டெல்லி உறுதியாயிருக்கு. அதனால அவரை அடிக்கிறாங்க. இத டெல்லி கிட்ட பேசின செந்தில் பாலாஜி நான் மட்டுமா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேருவை கை காட்டியிருக்காரு. நேரு டிஎம்கேல கைதாக போற முதல் அமைச்சரா இருக்க போறாரு. அவரையும் அடுத்து கைது செய்ய போறாங்க. அவர் வெயிட்டாவே மாட்டிருக்காரு. அதனாலேயே கூடிய சீக்கிரமே நேரு கைதாக போறாரு. டெல்லியில எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஃபைல்ல இதுவும் இருந்திருக்கு. அண்ணாமலை கிட்ட நெருக்கமா இருந்த அமைச்சர்கள் பட்டியலை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் பார்த்துதான் அமித்ஷா ரெய்டு விட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி சரண்டர் ஆயிட்டாரு. அவருக்கும் நேருக்கும் ஆகாது. அவர் மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு விரும்பல. ஸ்டாலின் குடும்பத்துக்கு செந்தில் பாலாஜி நெருக்கமானத நேரு விரும்பல. செந்தில் பாலாஜி கொள்கைவாதி எல்லாம் இல்ல. செந்தில் பாலாஜி டிஎம்கே உடைய 15 அமைச்சர்களோட தாய் கழகத்துக்கு கூட செல்வாரு. ஏடிஎம்கேக்கு கூட போகிறதுக்கு ரெடி அப்படின்னு திருச்சி சூர்யா ஒன் இந்தியாவுக்கு அளிச்ச பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததா குற்றம் சாட்டியிருக்கிற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை மணப்பாக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்ல ரெய்டு நடத்தினாங்க. 2 நாட்களாவே அங்க ரெய்டு நடத்தப்பட்டு தான் வருது. தமிழகத்துல டாஸ்மாக் கடைகள்ல மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பனை செஞ்சது, பார் உரிமம் வழங்கியது மாதிரியான பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கிறதா புகார்கள் சொல்லப்பட்டு வருது. ஸ்டாலின் உதயநிதியை அமலாக்கத்துறை கைது செஞ்சா கனிமொழியை களமிறக்குவாங்க அப்படின்னு தாமோதரன் அவர்கள் சீக்கிரட்டா மெசேஜ் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாவே கடந்த 2017 இருந்து 2024 வரையிலான காலகட்டத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செஞ்ச வழக்குகளின் அடிப்படையில அமலாக்கத்துறையினர் பாத்தீங்கன்னா சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல கடந்த மார்ச் மாசம் சோதனை நடத்தினாங்க. அதோட தொடர்ச்சியா தான் இப்போ மறுபடியும் ரெய்டுகள் நடத்தப்பட்டு வருது. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.